guys, welcome back to my channel. Be Debo, be yourself. Okay, நான் வந்து லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன். நான் இது வரைக்கும் வந்து மீஷோல வந்து எவ்வளவு வந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இப்போ வந்து நான் அதை பத்தி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வந்து இத்தனை ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீஷோ மூலமாக நம்ம ரீசெல்லிங் பண்ண முடியும் அப்படின்றத தான் நமக்கு இதில் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீசெண்டாக ஒரு அமௌண்ட் வந்து உங்களோட பேக்கெட் பண்ணிக்காச்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். முக்கியமாக வந்து இதில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதில் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எவ்வளோ வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அதுலேருந்து நம்ம சம்பாதிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து மீஷோ மூலமாக சம்பாதிக்க முடியும். நான் இதில் எவ்வளோ சம்பாதிச்சேன் அப்படின்றத டீட்டெயில்ஸ் வந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் பண்ணேன் அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து வித் ப்ரூஃபோட உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் லைக் கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் என்ன டவுட்னாலும் அதை வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு நான் வந்து ஆன்சர் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணதை வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸாக நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இது வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணது வந்து 78,000 சம்திங்கை வந்து நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்து இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கல. மீஷோல வந்து நம்ம முதல்ல வந்து எவ்வளோ இது பண்ணோம் அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியாது. நம்ம மை பேமெண்ட்டில் நம்ம போட்ட ஆர்டருக்கு நமக்கு மார்ஜின் வந்துருச்சா அப்படின்றத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து மீஷோல வந்து அப்டேட் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து வீக்லியாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை மந்த்லியாக நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து இது வரைக்கும் நான் சம்பாதிச்சு வந்து 78,000 சம்திங் வந்து சம்பாதிச்சிருக்கேன். ஆனால் நான் அவ்வளோ சம்பாதிச்சேனா அப்படின்றது எனக்கே தெரில. நம்ம மாதம் சும்மா ஒரு 100 200 நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுறது, டோட்டல் பண்ணி பார்க்கும்போது இவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது எனக்கே வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஆனால் வந்து நான் வந்து பேசிக்ஸாக எனக்கு வந்து அவ்வளோ ஆர்டர் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஆர்டர் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. கம்மியாக தான் வந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்தப்போ தான் கொஞ்சம் காசு கூட வந்திருக்கு அப்படின்றது வந்து அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் நானே பார்த்தேன். ஒரு கண்டினியூஸாக அந்த தீபாவளி டைம்லலாம் 3 மாதம் வந்து தொடர்ந்து வந்து எனக்கு 10,000 ஒரு மாதம் 10,000 வந்திருக்கு. ஆனால் எனக்கே அது அவ்வளோ வந்திருக்கு அப்படின்றது தெரில. பட் நான் அந்த அமௌண்ட் எதுவுமே வந்து நான் வேஸ்ட் பண்ணலை. என்னோட செலவுக்கு நான் எங்கள் வீட்டில் எப்பவுமே கேட்க மாட்டேன். கேட்கலாம், ஆனால் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ஒரு தடவை கேட்டால் அவங்க தர மாட்டாங்க. நம்ம அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருக்கணும். எனக்கு அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க சோம்பேறித்தனம். அதனால் வந்து இந்த பேக்கெட் பண்ணி சேவ் பண்ணி இதில் வந்து என்னோட தேவை, எனக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கிறது, எனக்கு என்ன வாங்கிக்கிறது, அந்த மாதிரி வந்து வீட்டில் கேட்க முடியாது. நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி எனக்கு இது வாங்கித்தாங்க அப்படி சொல்லி கேட்டோம் அப்படின்னா என்ன வந்து இருக்கிறதே போடு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான நம்ம வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்றதுனால இந்த அமௌண்ட் வந்து எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த அமௌண்ட் இதில் எவ்வளோ வருது அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாதுனால நானும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அம்மா அது மாதிரி இல்லாமல் வீட்டில் ஏதாவது கேட்டாலும் இந்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு டீசெண்டான அமௌண்ட் வந்து இதில் நமக்கு வந்துச்சு. நிறைய வேலை என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, காசு கட்டி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. அதுலேயும் நம்ம போட்ட பணத்தையும் நம்ம எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் வந்து மீஷோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜ் வந்து ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்க போட்டாங்கன்னா நீங்கள் அதில் மார்ஜின் செட் பண்ணி ஒரு 50 ரூபா ஒரு 30 ரூபா ஏறினாலும் நீங்கள் அதை வந்து உங்களுக்கு நீங்கள் உழைச்சதுக்கு வந்து ஒரு காசாக வந்து கிடச்சிருக்கும். ஸோ வந்து ஆரம்பத்தில் எனக்கு இவ்வளோதான் வருது அப்படி சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தொடர்ந்து இதுலேருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வர்றது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா, கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து பிக்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து நம்ம எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி மாதத்துக்கு 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு தான் வரும். ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மணி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே வந்து நிறைய பேருக்கு வந்து அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இப்படி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், மீஷோ தானே அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் இருந்தாலும் மீஷோவில் என்ன கான்செப்ட் ஓடுது, அதில் எப்படி ஆர்டர் பண்ணணும், எப்படி வந்து மார்ஜின் செட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் நமக்கு வந்து நிறைய டவுட்டாக இருக்கலாம். இதில் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்கப்பா, ஆனால் எப்படின்னு தெரிலப்பா அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கலாம். ஸோ வந்து அது எப்படி நம்ம வந்து மீஷோவில் ஆர்டர் போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் நான் ஷேர் பண்ணேன்.
வச்சுருந்தேன். பட் நமக்கு வந்து அதில் வந்து எடுத்தோடனே வந்து நான் முக்கியமான பாயிண்ட்டு நான் சொன்ன மாதிரியே நம்ம எடுத்தோடனே வந்து நியூவாக வந்திருக்க கலெக்ஷனை வந்து போட்டுறக்கூடாது. நம்ம ப்ராடக்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா அது நமக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கேட்டலாக்லேயே அது அட்ராக்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு இமேஜ் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம கேட்டலாக்லேயே அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இமேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். அதே போல் ரேட்டிங்ஸாக அதிகமாக இருக்கணும், பார்க்கவும் அழகாக தெரியணும். கேட்டலாக்ஸ் சிலது நல்லாவே இருக்காது, கேட்டலாக்ஸ் ஒழுங்காக கொடுத்துருக்க மாட்டாங்க. சில இதில் ஃப்ரண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க, பேக் சைடு வந்து அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ டீட்டெயிலிங்காக இருக்கிற ஒரு இமேஜை நல்லா பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்கிற இமேஜை வந்து நம்ம ஷேர் பண்ணோன்னா அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து பரவாயில்ல, இது நல்லா இருக்கே பார்க்க, இந்த டிசைன் நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு தாட் வரும். நம்ம இமேஜ் சூஸ் பண்ணும்போதே வந்து அது எப்படி இருக்கும், முக்கியமாக வந்து இது வந்து மென்ஸுக்கு தெரியாதனால உமன்ஸுக்கு தெரியும். நமக்கு வந்து எப்படி வந்து எந்த மாதிரி வந்து போட்டால் பிடிக்கும், எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து உமன்ஸ் லைக் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸாக நம்ம நல்லா ஷேர் பண்ணணும். முக்கியமாக வந்து அது வந்து ரேட்டிங்ஸும் அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கணும். சில இதில் வந்து இமேஜ் நல்லா இருக்கும், ஆனால் வந்து ரேட்டிங்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை ரேட்டிங்ஸ் வந்து போராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரேட்டிங்ஸ் அதிகமாக இருக்கிற பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பிக்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களோட ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ரூபாய்க்குள்ள நிறைய ட்ரெஸ் நல்லாயிருக்கும், வெஸ்டர்ன் டைப் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் குர்த்திஸில் நல்லா அந்த ஃப்ராக் லாங் கெவுன் எல்லாமே வந்து 500 கூட எல்லாமே சூப்பராக இருக்கும், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா 500 ரூபாய்க்குள்ள இவ்வளோ ட்ரெஸ் நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு தாட் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வரும். ஸோ அவங்க வந்து இது எவ்வளோன்னு கேட்டு நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குறதுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்குள்ள நம்ம வரும். ஸோ வந்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லி தனியாக வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்னு சொல்லி தனியாகவே ஒரு குரூப் வந்து வச்சுக்கிட்டேன் இதுக்குன்னு. ஸோ அந்த குரூப்பில் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸு நம்ம நார்மலாகவே ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னா குரூப்பில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக மற்றவங்கள நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க பீப்புளை வந்து இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணி விட்டு அவங்களுக்கு டெய்லி வந்து இந்த மாதிரி கேட்டலாக்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணலாம். வித் ப்ரைஸோட அதில் என்ன மென்ஷன் பண்ணி நம்ம சென்ட் பண்ணலாம். சில நேரத்தில் என்ன பண்ணலாம், ப்ரைஸ் எல்லாமே வந்து கேட்லாக் மட்டும் சென்ட் பண்ணலாம். மீஷோவில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த காஸ்ட்டில் இருக்கிறது நாளைக்கு வந்து வேறு காஸ்ட்டுக்கு மாறிடும். ஒரே ட்ரெஸ் வந்து 4-5 ஸ்டோரில் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காஸ்ட்டில் வந்து வச்சு விற்பாங்க. சப்போஸ் நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லி போட்டு நம்ம குரூப்பில் அனுப்பிச்சி விட்டுட்டோம், அதில் ஸ்டாக் தீந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கு அடுத்த இருக்க அமௌண்ட்டுக்கு தான் விற்கிற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் என்ன ப்ரைஸ் மாற்றி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடும். அதனாலே நான் மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்டேன்னா வித் ப்ரைஸோடு நம்ம வந்து ஷேர் பண்ண மாட்டோம். ஏன்னா அது கம்மியாக இருக்க ப்ரைஸில் உள்ளது வந்து சீக்கிரம் ஸ்டாக் காலி ஆகிடும். ஸோ நம்ம வந்து அதுக்கு அடுத்து இருக்க ப்ரைஸ் சொன்னால் நம்ம வந்து தப்பாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மைண்டுக்குள்ளே ஒரு தாட் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சம்டைம் நீங்கள் ப்ரைஸ் இது பண்ணாமல் வெறும் கேட்லாக் மட்டும் அட்ராக்டிவாக நீங்கள் எடிட் பண்ணி அதை மட்டும் நல்லா பெருசாக ஜூம் பண்ணி அனுப்பலாம். ஸோ அனுப்ப அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதுலேருந்து ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் வந்து வரும். ஸோ வந்து டெய்லி வந்து ஷேர் பண்ணணும். ஒரு டெய்லி ஒரு 10 இது நம்ம வந்து ஷேர் பண்ணணும். இப்போ தெரிஞ்ச சரௌண்டிங்கில் இருக்கவங்ககிட்ட நான் இப்படி தான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்தேன். ஆர்டர் வந்து ஓரளவு டீசெண்டாக வந்துச்சு, ரொம்ப கூடவெல்லாம் வரல. மாதத்துக்கு ஒரு 4-5 அப்படி தான் வந்து ஆர்டர் வந்துகிட்டு இருந்துச்சு. சரி அப்படி சொல்லிட்டு அது வந்து கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்து நம்ம ட்ரை பண்ணணும், இன்னும் நமக்கு நிறைய ஆர்டர் கிடைக்கணும், நமக்கு தெரியாதவங்கலேருந்துலாம் நம்ம ஆர்டர் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க இன்ஸ்டாகிராம் வந்து பேஜ் இது பண்ணலாம் அப்படி சொல்லி இது சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நமக்கு வந்து நான் நார்மலாக வந்து இன்ஸ்டாகிராம் நம்ம யூஸ் பண்ணுறதுனாலே ப்ரைவேட் அக்கௌண்ட் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். பிஸ்னஸ் பற்றி அது எதுவுமே தெரியாது எனக்கு. எப்படி நம்ம பப்ளிக்கில் வச்சுக்கணும், பப்ளிக்கில் வச்சுட்டா இந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய பயம் இருந்துச்சு. ஸோ பப்ளிக்கில் வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படி வந்து நிறைய கஸ்டமர் அதில் பிடிக்கிறது, இந்த மாதிரி வந்து எதுவுமே சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. சரி ஃப்ரெண்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி அதை பப்ளிக்கில் போட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லி பப்ளிக்கில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எப்பயும் போல இது பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு 20 ஃபாலோவர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணால் என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க நம்ம ஒரு நாள் வந்து ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுப்போம். அந்த மாதிரி ரெக்வஸ்ட் கொடுத்தா அது வந்து இன்ஸ்டாகிராமில் உள்ள ஒரு மெத்தட், அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த மெத்தட்லாம் எப்படி வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத இனிமேல் வர வீடியோஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து 5,000
6000 இருந்தாங்க. ஸோ நான் ஒழுங்காக வந்து அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதிலே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா இதுதான் என்னோட பேஜ். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில வேலைகள்லாம் அதில் பார்க்கணும். அந்த பேஜை வந்து பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணணும். ஸோ அப்படி செட் பண்ணால் தான் நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து வருவாங்க. இப்போ என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் அதில் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா போடணும். நீங்கள் டேரெக்டாக இமேஜ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். மீஷோல வந்து நம்ம டேரெக்டாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதுவே கொலாஜ் பண்ணி ஒரு இது மாதிரி போடும். அப்படி போட்டோம்னா அது வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. ஒரு மாதிரி நல்லா நம்ம அதை வந்து ஸ்டோரியில் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு இமேஜஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை சுற்றி எடிட் பண்ணி உங்களோட லோகோ இருக்கும், டெபோ கலெக்ஷன், இந்த மாதிரி உங்களோட நேம் போட்டு உங்களோட பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் வச்சுக்கணும். ஸோ நேம் வச்சுட்டு அந்த நேமை வச்சுட்டு கொலாஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா பிக்சர் போடணும். டேரெக்டாக இந்த மாதிரி கொலாஜ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது பார்க்க அட்ராக்டிவாக இருக்காது. உங்கள் பேஜ் பார்த்தோன்னே பார்க்கவே ஒரு மாதிரி லோக்கலாக இருக்க மாதிரி இருக்கும், பேஜ் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது. கரெக்டாக அதை எடிட் பண்ணி நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பிக்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம நிறைய வந்து ஒரு நாளைக்கு வந்து 3 to 4 பிக்சர், நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 3 to 4 வரையும் உங்களோட பேஜை நீங்கள் நல்லா பில்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பிக்சரை வந்து நல்லா ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு 100 போஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணால் கண்டினியூவாக பிக்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் ரெக்வஸ்ட்டே கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க உங்கள் பேஜுக்குள்ளே வந்து பார்க்கும்போது உங்கள் பேஜில் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, அது பார்க்கவும் நல்லா இருக்கணும். ஸோ நீங்கள் பார்க்க அட்ராக்டிவாக நிறைய பிக்சரை வந்து நல்ல இமேஜஸாக நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா பரவாயில்ல, இவங்க பேஜில் இருக்க கேட்டலாக்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு தாட் வரும். ஸோ வந்து நீங்கள் கஸ்டமருக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் பேஜை வந்து அழகாக வந்து நீங்கள் செட்டப் பண்ணி வச்சிடணும். நல்ல இமேஜஸ் வந்து அதில் ஷேர் பண்ணி நல்லா வந்து கேட்டலாக்ஸ் ஷேர் பண்ணி உங்கள் பேஜில் பார்த்தோன்னே இந்த கேட்டலாக்லாம் நல்லா இருக்குது, இவங்க போட்டிருக்க எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா இருக்குது பார்க்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை வந்து. ஸோ அது அப்படிங்க அந்த தாட் வந்தால் தான் புதுசாக வர கஸ்டமருமே நம்மளோட ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுவாங்க. நமக்கு வந்து நிறைய ஃபாலோவர் இருந்தால் தான் நம்ம பேஜ் நல்ல பேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருப்போம் மனசில். ஆனால் வந்து நீங்கள் பிகினராக ஒரு இனிஷியலாக நீங்கள் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேஜில் உள்ள அந்த கண்டென்ட் தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கணும். அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருந்தால் தான் அவங்க பேஜை வந்து நியூவாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக ரெடி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு நல்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஃபாலோவர் நிறையா வேணும் அப்படின்றத நம்ம நினைக்கிறத விட நமக்கு கஸ்டமர் தான் நிறையா வேணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பேஜை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களோட தேவைக்காக கூட ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானும் ஒரு ரீசெலர், என்ன மாதிரி இன்னொரு ரீசெலர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என் பேஜை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க என்ன மாதிரி கேட்டலாக் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்க இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம பேஜ் வந்து அப்படி ரெடி பண்ணணும். அதே போல் நம்ம ஸ்டோரிஸில் நம்ம போடுறது வந்து ஹைலைட் பண்ணி போடணும். எப்படி போடணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடச்சிருப்பாங்க, அவங்க நமக்கு கொடுத்த ரிவ்யூஸை, அவங்க நமக்கு லெட்டர்ஸில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கிறத, அவங்க நமக்கு பிக்ஸாக ஷேர் பண்ணியிருக்கிற அந்த ஃபீட்பேக்ஸை எல்லாம் வந்து ஸ்டோரிஸில் வந்து ஹைலைட் பண்ணி நம்மளோட கஸ்டமரோட ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹைலைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்ம பேஜை வந்து பார்க்குறவங்க செக் பண்ணி பார்க்குறவங்க ஸ்டோரிஸ் என்ன போட்டிருக்கோம், போஸ்ட் என்ன போட்டிருக்கோம், இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அப்படி சொல்லி அவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதலாக வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா கஸ்டமர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கஸ்டமரை நான் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணேன், எனக்கு தெரியாத கஸ்டமர்ஸ்லேருந்து எனக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறத விட வெளி மாநிலங்களில் வந்து நிறையா வந்து ஆர்டர்ஸ் வரும். அதுக்கு எப்படி நான் என்ன பண்ணேன், அது மாத்திரம் இல்லாமல் ஏன்னா வந்து வெளி மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த குஜராத், கர்நாடகா இந்த மாதிரி சைடில் நிறைய வந்து சிட்டிஸை விட கிராமமாக தான் இருக்கும். ஸோ அங்கே இருக்கவங்களுக்கு வந்து மீஷோ பற்றி அவ்வளோவா தெரியாது. அந்த மாதிரி இருக்காங்க, மீஷோ தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஆனால் மீஷோ தெரியாத ஆட்கள் கிராமத்து சைடு நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கரெக்டான ப்ராப்பர் அட்ரஸே கூட வந்து இருக்காது. ஒரு லேண்ட்மார்க் வந்து சொல்லுவாங்க, ஒரு பின் நம்பர் சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆர்டர்ஸ் எடுத்தனால நான் சொல்கிறேன், அவங்களுக்கு கரெக்டாக நம்ம ப்ராப்பராக இந்த ஸ்ட்ரீட்டு இருந்தது அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு அட்ரஸே வந்து சிட்டி ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கும். ஸோ கிராமத்துக்குள்ளே அந்த மாதிரி ஏரியாவில் கிராமம் நிறையா இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரிய வந்து சான்ஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல இருந்தால் எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம கஸ்டமர்ஸ் எப்படி பிடிக்கணும், நம்ம பேஜில் உள்ள நமக்கு ஃபாலோவர்ஸை விட கஸ்டமர் தான் முக்கியம். ஏன்னா நிறைய ஃபாலோவர் இருந்தும் கஸ்டமர் இல்லாட்டி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கஸ்டமர் நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி எப்படி வந்து கஸ்டமர்ஸ் பிடிக்கணும், எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோவர்ஸை நம்ம கெயின் பண்ணணும், அதிகமாக க்ரோ பண்ணணும், என்ன மாதிரி போஸ்ட் வந்து ஷேர் பண்ணால் கஸ்டமர் ஆர்டர் போடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இனி வர நாட்களில் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ரொம்ப தூரமாகிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதுக்கு அடுத்து வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த மீஷோ சீரீஸை வந்து நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டுமே நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ வந்து
நீங்கள் வந்து ஹோப் விட்டுறாதீங்க. உங்களுக்கு பாக்கெட் மணி வேணும், நீங்கள் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட் இல்லை நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு என்னவா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வேலை தான். அந்த வேலையில் வந்து ஒரு சிரமம் கிடையாது. ஒரு 10 நிமிஷம் வேலை பிக்சர் டவுன்லோட் பண்ணி எப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி இதை ஸ்டேட்டஸ் போட போகிறீங்க, எப்போ நீங்கள் ஸ்டோரி போடுற மாதிரி இதை போட போகிறீங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ அது எல்லாத்துலேயும் சும்மா ஷேர் பண்ணி விட போடுறீங்க. அதனால உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லாபம் தானே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம், உங்களுக்கு தேவையான மணியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இந்த மீஷோ சீரியஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்னும் நான் நிறைய இதை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். ஓகே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். இதை மீஷோ பற்றி யாரும் வந்து இவ்வளோ தெளிவாக இவ்வளோ டீப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது இப்படி சொல்கிறதுனால அவங்களோட பிஸ்னஸுமே பாதிக்கப்படலாம் சில பேருக்கு. ஆனால் வந்து எல்லாமே மார்க்கெட்டிங் தானே. மீஷோக்காரங்களே தன்னை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற டிப்ஸை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாமே தான் ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இதில் இன்ஸ்டாகிராமில் இதில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பரவாயில்ல, மீஷோக்காரங்களே இது மீஷோ தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது நம்ம வந்து அதில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்றதான் இதில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை. கண்டிப்பாக வந்து லைக் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ட்ரிக்ஸ்லாம் நீ பண்ணிப்பாரு அப்படி சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்பி வந்து நான் கிளம்புறேன். டாடா, பை பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.